ஒரு ஊரில் காமாட்சி என்னும் வயதான கிழவி வாழ்ந்து வருகிறாள். காமாட்சி யாருக்கும் எப்பொழுதும் உதவி செய்யாது அனைவருக்கும் கஷ்டங்களை மட்டுமே கொடுத்து கொண்டு வந்தாள். ஒரு நாள் அவளுடைய மருமகளுடன் அவள் பேசிக்கொண்டிருக்க, ஏண்டி வீட்டுக்கு வந்த பிச்சைக்காரனுக்கெல்லாம் சோத்தை அள்ளி அள்ளி கிறக்கிறியாமே, ஏன் நீ உங்க வீட்டில இருந்து வரும்போது நிறைய கொண்டு வந்தியா? அத்தை, இல்லை, பார்க்கவே பாவமா இருந்துச்சு, அதனால தான் சாப்பாடு போட்டேன். அது மட்டும் இல்லாம சாப்பாடு போடுறதுல தப்பொன்னும் இல்லையே. எனக்கு நீ புத்திமதி சொல்றியா? அப்பவே சொன்னேன் இவளை கட்டாதேன்னு. என் புள்ள தான் கேட்கல. உன்னை விட நல்லா பணக்கார பொண்ணு கட்டி வச்சிருக்கலாம். எல்லாம் என் தலை எழுத்து. ஓடி போய் வேலையை பாருடி. மருமகள் சோகமாக வீட்டுக்குள் சென்று, சாமி, எங்க அத்தைக்கு நல்ல புத்திய கொடு. பசிக்குதுன்னு யாரு வந்து கேட்டாலும் சோறு கூட போட மாட்டேங்கிறாங்க. அவரும் வெளியூர்ல வேலைக்கு போயிட்டாரு. இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு நான் தான் படாத பாடுபடுறேன். வயசான காலத்துல புண்ணியத்தை சேர்த்துட்டு சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு பார்த்தா இவங்க இது வரைக்கும் ஒரு புண்ணியமும் பண்ணதில்லை. இவங்க கண்டிப்பா நரகத்துக்கு தான் போவாங்க. பகவானே, அதுக்குள்ள இவங்களுக்கு நல்ல புத்திய கொடு. புண்ணியத்தை சேர்த்துட்டு போறதுக்கு வழி செய். இதெல்லாம் மறைந்திருந்து கேட்ட காமாட்சி, ஏய், ஏண்டி நான் நரகத்துக்கு போவேனா? நீ தாண்டி நரகத்துக்கு போவ, நான் சொர்க்கத்துக்கு தாண்டி போவேன். நான் எனக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமா வாழ்றேன்டி. அதுல எந்த தப்பும் இல்லை அத்தை. ஆனா மற்றவங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கீங்களே, நீங்க மட்டும் சாப்பிட்டா போதுமா? மற்றவங்க நல்லா இருக்கணும், பசி ஆறணும்னு நினைக்க கூடாதா? என்னடி, என்ன வாய் நீளுது? அவன் வர வரைக்கும் அமைதியா இருக்கணும், இல்ல வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவேன். சோகமாக மருமகள் கோவிலுக்கு செல்கிறாள். அங்கு உள்ள ஒரு விநாயகர் கோவிலில் புலம்பிக் கொண்டிருக்கிறாள். விநாயகா, எனக்கு ஒரு நல்ல வழி காட்டுப்பா. எனக்கு இப்ப வாழ வந்த இடத்துல நிம்மதியே இல்லை. நாளுக்கு நாள் இந்த மாமியார் தொல்லை அதிகமாயிட்டே இருக்கு. எனக்கு ஒரு வழி காட்டுப்பா, என்னால முடியல. இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த யமதர்மராஜன் அங்கு தோன்றுகிறார். என்ன இது? யமதர்மனே, என்னை கூட்டிட்டு போறதுக்காக வந்துட்டீங்களா? நான் அதுக்குள்ள சாக போறேனா? இல்லை மகளே, நாளுக்கு நாள் நீ கஷ்டப்படுவது எனக்கு தெரியும். உன் அத்தை மேலோகத்திற்கு வரும் காலம் நெருங்கிவிட்டது. ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருக்கிறது. அவள் நீ விரும்பியது போல் சொர்க்கத்திற்கு செல்ல மாட்டாள், நரகத்திற்கு தான் செல்வாள். என்ன சாமி சொல்றீங்க? அதுக்கு வேற எதுவும் வழி இல்லையா? இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்து அங்கே விநாயக பெருமான் தோன்றுகிறார். கணேஷா, வந்துட்டியா? நான் எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கணும் உன்னையும் யமதர்மரையும் ஒன்னா சேர்த்து பார்க்க. வணங்குகிறேன் விநாயக பெருமானே. வணக்கம் யமதர்மரே. அகிலா, உன்னை எவ்வளவு கஷ்டப்படுத்தியும் உன் மாமியார் சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்ற எண்ணத்தை நீ உருவாக்கி இருக்கிறாய். உனக்கு நல்ல எண்ணம். உனக்காக அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் என்று நானும் யமதர்மரும் நினைக்கிறோம். என்ன வாய்ப்பு விநாயக பெருமானே? நீ வீட்டுக்கு போ. நான் அங்கு சிறுவனாக மாறி பிச்சை கேட்டு வருகிறேன். அவள் எனக்கு உணவிட்டால் அவளுக்கு சொர்க்கத்தை தருகிறோம், இல்லையென்றால் நரகம்தான். விநாயகா, சரி, நான் செல்கிறேன். அகிலா அங்கிருந்து சென்று விட்டாள். விநாயக பெருமான் சிறுவனாக மாறி அவர் வீட்டுக்கு பிச்சை கேட்க செல்கிறார். காமாட்சி வாசற்படியில் நின்று கொண்டு அனைவரிடமும் சண்டை போட்டு கொண்டிருக்கிறாள். அகிலா அங்கு வருகிறாள். எங்கடி போன? நான் இங்க பசியில இருக்கேன், நீ எங்க போய் ஊர் மேய்ஞ்சிட்டு வர? ஓ, போய் சோத்தை தயார் பண்ணு. அத்தை, ரொம்ப பசிக்குதுன்னா
பழைய சாதம் இருக்கு, அதை சாப்பிட்றீங்களா? என்னடி திமிரு உனக்கு? கழுத, என்ன போய் பழைய சோறு சாப்பிட சொல்றியா? நீயே அதை சாப்பிடு, இல்ல போய் கொட்டு. அவள் அங்கிருந்து சோகமாக உள்ளே சென்றுவிட, சிறுவனாக இருக்கும் விநாயக பெருமான் அங்கு பிச்சை கேட்டு வருகிறார். பசிக்கிறது தாயே, ஏதேனும் உணவு இருந்தால் கொடுங்கள். வாப்பா வா, ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொருத்தர் சோறு கேட்டு வந்துடுறீங்க. ஈ அகிலா, இங்க பழைய சோத்தை கொண்டு வந்து இந்த பையனுக்கு போடுடி. விநாயக பெருமான் மிகுந்த ஆச்சரியத்தோடு சிறுவனாக இருந்து விநாயகராக மாறுகிறார். காமாட்சி, உன்னை நரகத்திற்கு அழைத்துச் செல்ல யமதர்மன் வந்திருக்கிறார். உன் மருமகளின் ஆசையால் உனக்கு சொர்க்கம் தரும் வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் அதை நீ எப்படியோ பயன்படுத்தி கொண்டாய். நீ சந்தோஷமாக சொர்க்கத்திற்கு செல்வாய். இவ்வாறு கூறிவிட்டு விநாயக பெருமான் அங்கிருந்து மறைந்துவிட, ஆச்சரியத்தில் காமாட்சி நின்று கொண்டிருக்கிறாள். அட, ஒரு வாய் சோறு போட்டதுக்கே சொர்க்கமா? வாழற காலத்துல நான் எவ்வளவு மோசமா நடந்திருக்கேன், நினைச்சாலே ரொம்ப அசிங்கமா இருக்கு. அப்பொழுது அங்கு யமதர்மர் வருகிறார். காமாட்சி, உனக்கு இன்னும் சிறிது காலம் இருக்கிறது. அதன் பின்பு நீ சொர்க்கத்திற்கு செல்வதற்கு நானே உன்னை அழைத்துச் செல்வேன். அதுவரை அனைவரையும் மகிழ்ச்சியாக வைத்துக்கொள். அகிலா, உன்னை நான் எவ்வளவு கஷ்டப்படுத்தியிருக்கேன். ஆனா நீ எனக்காக சாமி கிட்ட எப்படி வேண்டியிருக்க. உன்னால தாண்டி நான் இப்போ சொர்க்கத்துக்கு போறேன். இனி இருக்கிற காலத்திலேயே நான் ரொம்ப சந்தோஷமா எல்லாரையும் வச்சுக்க போறேன். அத்தை, ஒரு வாய் சோறு நாம யாருக்கு போட்டாலும் அது புண்ணியம்தான். அது நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இவ்வளவு செயலும் விநாயகர் நடத்தி இருக்காரு. ரொம்ப சந்தோஷம். இனியாவது வரவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாம சாப்பாடு போடுங்க. அன்றிலிருந்து வயதான காமாட்சி வீட்டிற்கு தேடி வரும் அனைவருக்கும் இல்லை என்று கூறாது உணவுகளை சந்தோஷமாக கொடுக்க ஆரம்பித்து விட்டாள். இது போல அருமையான கதைகளை கேட்க நம்மளோட 2D KD சேனலை சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. தேங்க்யூ.